உறவுகளே, இந்த முருங்கைக்கீரையை வச்சு அம்மா அருமையான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு அம்மா முருங்கைக்கீரையை வைத்து தான் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். அருமையான டிஷ்ஷு. அயன் சத்து அதிகமாக இருக்குது, புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்மா சில விஷயத்த சொல்லிடுறேன் உங்ககிட்ட. முருங்கைக்கீரை வந்து சும்மா நம்ம பொருள் பண்ணி கொடுத்தா கடையெல்லாம் எல்லாமே பண்ணலாம். ஆனால் இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது எப்படி செய்யறதை பாருங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம நேற்று நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். அலசி நல்லா காத்தார போட்டு அள்ளி அந்தி வச்சிருக்கிறேன். இப்போ என்ன இது பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்க, கீரையை கிளீன் பண்ணிட்டு தண்ணியில் அலசி ஒரு துணி போட்டு காய போட்டுருங்க. நல்லா காய போட்டு பொல தண்ணி ஈரமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த மாதிரி மொளன்னு காஞ்சிடணும். அப்புறம் நிழலார காத்தார போட்டு நம்ம முரத்துலேயே வச்சுட்டோம்னா, இப்போ அதை அம்மா வந்து தட்டில் கொட்டி வச்சுட்டேன். இப்போ அம்மா வந்து ரெசிபி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஃபேன் போட்டாச்சு. அந்த இது பாத்திரம் காயட்டும். எல்லாமே நம்ம வறுக்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். அது காயறதுக்குள்ள இது 1/2 கிலோ வெல்லம் வாங்கி வந்துருக்கிறேன். வெல்லம் போடலாம், நாட்டு சர்க்கரை போடலாம், ஒயிட் சர்க்கரை போட வேண்டாம். இந்த வெல்லத்தை இடித்து நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணின்னு வந்துடுறோம் அம்மா போய். அதுக்குள்ளே கடாய் காயட்டும். நம்ம வறுக்க வேண்டிய பொருளுங்கெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ரெசிபி முக்கியமான பொருள் வந்து நம்ம வந்து தோல் உளுந்தும் சேர்க்கலாம், தோல் இல்லாமல் உளுந்தும் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்குவோம். நெய்யும் போடலாம், நல்லெண்ணெயும் போடலாம். இப்போ இதில் 1/4 கிலோ முழு உளுந்து எடுத்துரு, தோல் உளுந்து, அதை அதில் போட்டுக்கலாம். பிள்ளைங்க இருக்கிற வீட்டு கொஞ்சம் நிறையவே செஞ்ச குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதுக்கு தான். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 15 நாளைக்கு வச்சு சாப்பிடலாங்க. வயசானவங்க, சின்னவங்க, பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாம். வந்து இது நல்லா பொரியட்டும். இது வந்து வேர்க்கடலை வாங்கி வந்தது 46 ரூபாய். இந்த வேர்க்கடலை கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் போட்டுக்கோங்களேன். பச்சை வேர்க்கடலையும் போடலாம், வறுத்த வேர்க்கடலையும் போடலாம். நான் பச்சை வேர்க்கடலை வாங்கி வந்தேன். எனக்கு அது கொஞ்சம் நல்லது, உடம்புக்கு நல்லதுங்க. வேர்க்கடலையும் போட்டாச்சு. வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டோம். பாதி எடுத்து வச்சிருவோம். எப்படி இது பார்த்தோன்னா அதுக்கப்புறம் மீதி செய்வோம் நம்ம. பச்சை முழு உளுந்து போட்டுக்கிறோம், பச்சை வேர்க்கடலை போட்டுக்கிறோம். பாதாம் எவ்வளோன்னு தெரியல, 50 கிராம் வாங்கி வந்தேன். இது வருங்க, ஒரு 20 பாதாம் போடுங்க. ஏன்னா இன்னொரு முறை செய்யலாம் தான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபிமா இது. குழந்தைங்களுக்கு அப்புறமே நான் செய்கிறது எல்லாமே குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான் செய்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் அதை பாருங்கள். உங்களால் அதிகம் செய்ய முடியல. 2 புடி அமுக்கி எடுத்தால் 2 புடி கீரை இருக்கணும். அதை வச்சுக்கின்னு அரை டம்ளர் உளுந்து, சின்ன ஒரு புடி உடச்ச உளுந்தும் சரி, முழு உளுந்தும், இட்லி போகிற உளுந்து எதாக இருந்தாலும் சரி, இந்த தோல் உளுந்துல அதிக சத்து இருக்குது. அதனால தான் அம்மா போட்டு முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி ஒரு 10-15 முந்திரி முந்திரியும் ஏலக்காவும் போட்டுருக்கிறேன். போட்டு நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அம்மா செய்தது கரெக்ட் தானா, நல்லா இருக்கான்னு பாருங்கள். செய்து இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்மளும் அயன் சத்து அதிகம். இது சாப்பிட உடம்புக்கும் நல்லது. அதெல்லாம் அம்மா செய்கிறேன். நல்லா வறுத்து இதெல்லாம் ஆற வைக்கணும். தனியாகவும் வறுக்கலாம், நான் இந்த மாதிரி ஒன்றாவும் வறுக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும்போது நமக்கு தீயும் மிச்சமாகும். டக்குன்னு எல்லாமே ஒரே சூட்டில் எல்லாமே வருவோம். ஆனால் உளுந்த முதல்ல போட்டேன், அப்புறம் வேர்க்கடலை போட்டேன், அப்புறம் பாதாம் போட்டேன், அதுக்கப்புறம் முந்திரி ஏலக்காய் போட்டேன். அவ்வளோதான் வறுத்தாச்சு. படப்படன்னு சவுண்டு கேட்குதுங்களா பாருங்கள். இது எடுத்து நம்ம காற்ற ஆரம்பிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ அடுத்தது வெறும் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். கருப்பு எல்லாம் இருந்தாலும் போட்டுக்கோங்க, வெள்ளை எல்லாம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் எள்ளு தான் இருக்குது, அது வரைக்கும் போட்டுக்கிறேன்.
எள்ளு வந்து கொஞ்சம் நல்லா பொரியணும், பல படம்னு அடிக்குது பாருங்க. இந்த சமயம் சிறு தீயா வச்சிடலாம் நம்ம. எள்ளு பொரியிற சத்தம் கேட்குதுங்களா? எள்ளு எடுத்து கொட்டிட்டு வந்துடலாம். இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சிட்டு எள்ளை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம முருங்கைக்கீரைக்கு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். இதுக்கு அதிகம் நெய் தேவைப்படாதுங்க. இப்போ நல்லா காஞ்ச நம்ம அந்த முருங்கைக்கீரையை அதை போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலே வளர்ந்த கீரை. இப்போ இந்த கீரையை நம்ம நல்லா வதக்கி அம்மிக்கு எடுத்தோம்னா 2 புடி இருந்தது பாருங்க. இப்போ வறுத்துட்டோம்னா அந்த தூள் ஆகணும். அந்த கீரை ஆறுன அப்புறம் எடுத்தோம்னா தூள் ஆகணும். அந்த மாதிரி வறுக்கணும். நல்லா வறுத்து ஆறிடுச்சுன்னா இப்போ அது வந்து மொறுன்னு உடையணும் தூள். அந்த அளவுக்கு தீயாம சிம்மில் வச்சு அப்படியே அந்த கலர் மாறாம நம்ம வறுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுச்சு. இதை போய் நம்ம ஆற வச்சுட்டு வெள்ளத்தை போய் தூள் பண்ணின்னு வந்துடலாம். இப்போ இந்த வெள்ளத்தை நல்லா தூள் ஆக்கியாச்சு. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப பாருங்க உறவுகளை, வெள்ளம் தூள் பண்ணி வச்சாச்சு. இதுல நம்ம கருப்பு உளுந்து, பச்சை வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, ஏலக்காய், எள்ளு எல்லாமே வறுத்து ஆற போட்டுக்கணும். இது நல்லா கூலிங் ஆறணுங்க. இது வந்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலைன்ற முருங்கைக்கீரையை நல்லா நம்ம வறுத்து வச்சுட்டோம். இதுக்கு கூட வந்து பேரிச்சம்பழம் வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ இதில் இருக்கிற கொட்டை எடுத்த பேரிச்சம்பழம் தான். ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். நம்ம டக்குன்னு ஈஸியாக இருக்கும், நம்ம போடுறதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம் நம்ம இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டோம். அந்த பேரிச்சம்பழம் ஒரு 10 பேரிச்சம்பழம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அயன் சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால தான் இந்த பாருங்க, எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லது. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானதுக்கு. அம்மா வந்து இன்னைக்கு முருங்கைக்கீரை வச்சு அருமையான லட்டு செய்ய போகிறேன். எல்லாமே ஆறுன பிறகு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பொறுத்திருந்து பார்த்தா சூப்பராக சாப்பிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதெல்லாம் இதில் கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் கொட்டிட்டு ஒரு பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா கலந்துக்கலாம். பாருங்க, கொரப்பாக தான் இருக்குது. நம்ம இது கூடவே இந்த முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை அதோட ஒரு 10 பேரிச்சம்பழம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்களா, இது பாருங்க, கொரப்பாக அரைச்சாச்சுங்களா. அது கூட வெல்லம் போட்டுக்கலாம். நான் 2 பாதியாக தான் அரைக்கிறேன். ஏன்னா மொத்தமாக அரைக்க முடியல, பெரிய ஜாரே ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாதி அரைச்சிட்டோம்ப்பா. அடுத்த பாதி போய் அரைச்சிட்டு வந்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இப்போ வெள்ளங்கள்லாம் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம அருமையான லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி அப்படி வரணும். அந்த மாதிரி பிடிச்சி லட்டு எவ்வளோ லட்டு வருதுன்னு பார்க்கலாம். வாங்க உறவுகளே, இப்போ வந்து அம்மா வந்து 2 புடி முருங்கைக்கீரையை வச்சு லட்டு பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இது மாதிரி ஆரோக்கியமான உணவு லட்டு. இது பிள்ளைங்களுக்கு கொடுங்க. டெய்லி ஸ்கூல் விட்டு வந்ததும் ஒரு உருண்டை எடுத்து கொடுங்க. 15 நாளுக்கு ஒரு முறை கூட செய்யுங்க. ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி செய்யணும்னு தோணும் உங்களுக்கு. நான் இனிப்பு கொஞ்சம் திட்டமாக தான் போட்டுறேன். இனிப்பு வேணும்னா இனிப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அம்மாவுக்கு போதும். அதனால உளுத்தம்பருப்பு தோலோட உளுந்து தான் போட்டுக்கிறேன். முந்திரி எல்லாமே அயன் சத்து இருக்கிறது தான் போட்டுக்கிறேன். பாதாம், பிஸ்தா இருந்தா கூட போடலாம். நம்ம உடச்ச கல்ல இருந்தா போடலாம். எள்ளு போட்டுக்கிறேன், முந்திரி போட்டுக்கிறேன். எல்லாமே நம்ம வறுத்து போட்டு அரைச்சி உருண்டை பிடிச்சிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆரோக்கியமா வச்சுக்கோங்க பிள்ளைங்களை. ஓகே, பாய் உறவுகளே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் உறவுகளே.